சீரியஸா இல்லையா பாருங்க. கஷ்டப்பட்டு மிஷன் முடிச்ச சோல்ஜர்ஸ்க்கு கமாண்டர் அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஆனா காரில் உட்கார்ந்து இருந்தவன் யாருன்னு யாருக்கும் தெரியல. அதுதான் அந்த பக்கத்துல இருக்கிற பெரிய ரெபெல் ஆர்கனைசேஷன் லீடரோட மகன். அந்த செய்தி கேட்டதும் அந்த ரெபெல் லீடர் குதிச்சு போய் 3 மெசஞ்சர்ஸையும் டைரக்டா சுட்டு கொன்னுட்டாரு. அப்புறம் சின்ன சின்ன லீடர்ஸை எல்லாரையும் கூப்பிட்டு ரஷ்யன் பாம்பஸுக்கு ஸ்பாட் பண்றவங்கள சாவுனாலும் சரி உயிருள்ளாலும் சரி பிடிச்சிட்டு வந்தா $1 மில்லியன் ரிவார்டுன்னு கொடம்புளிச்சு அறிவிச்சிட்டாரு. அதை கேட்ட அவங்க சப் ஆர்டினேட்ஸ்க்கு கேர் அண்ட் கேர். 6 மாசத்துக்கு முன்னாடி சிரியாவில் இருக்கிற ரஷ்ய மிலிட்டரி பேஸ் கிட்ட செர்கெய் சாஷா இருவர் போர் புயல்ல வந்து நின்னுட்டாங்க. அதே சமயம் அனுபவம் நிறைஞ்ச வீரன் மேக்சிம் அவங்க காம்ரேட்ஸுக்கு குட்பை சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த புது ரெக்ரூட்ஸ் வந்ததோட இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த புது ரெக்ரூட்ஸை வெல்கம் பண்ண எந்த பெரிய செரமோனியும் இல்ல. லெப்டினன்ட் கர்னல் இவான் மாத்தூஷின் எல்லாரையும் மீட்டிங் ரூம்ல கூட்டி நேரடியா அந்த பக்கத்துல இருக்கிற டேஞ்சரஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் சொன்னாரு, ரஷ்யன்ல புலம்புல பேசுற சுத்தமான பின்னணி உள்ள ஒரு லோக்கல் உங்களுக்கு உதவியாளரா இருப்பாருன்னு. அடுத்த மிஷன் என்னன்னா எதிரி பின்னால நுழைஞ்சி ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு கண்ணா இருக்கணும். சந்திப்பு முடிஞ்சிச்சு. சாஷா மிஸ் ஹாலுக்கு போய் அவர் லோக்கல் பார்ட்னரை முதல் தடவை சந்திச்சாரு. அந்த பார்ட்னர் ரொம்ப நல்ல சாதாரண மனுஷன். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டாங்க. அதே சமயம் செர்கெய் அவரு கைடு மேல சற்று குளிரான போக்கு காட்டினாரு. அவரு கூட தொடர்பு வைக்காம தள்ளிட்டாரு. ஆனா செர்கெய் அவரு பார்ட்னரை குறை சொல்லல. அவருக்கும் சொல்ல முடியாத துக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதே சமயம் பால்மிரா கிட்ட ஒரு ராணுவ கோட்டையில டெரரிஸ்ட் லீடர் மக்சூத் சும்மா உட்கார்ந்திருந்தாரு. 3 பேர் காவலுக்கு கொண்டு வரப்பட்டதை பார்த்துட்டு சின்னதா தலைய சாய்ச்சாரு. அந்த 3 பேரையும் ஜமால் என்னும் ஆயுத விற்பனையாளர் முன்னாடி வெட்டி போட்டாங்க. முந்தி டீல் பண்ணும்போது ஜமால் மக்சூத் மகன் பிடிச்சு வச்சிருந்த ரெட் கிராஸ் 3 பேரை பத்தி சொல்லி அவங்களை கொல்ல நினைக்கலன்னா விடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது அன்புல இல்ல, அவன் மேக்ஸோட மனநிலையை சோதிச்சான். மேக்ஸுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அவனுக்கு இவ்வளோ அகம்பாவியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜமால் ஒரு பிரதிநிதி ஆயுதம் கொடுக்கறாங்கன்னா மட்டும்தான் தப்பிச்சிட்டாரு. இல்லன்னா நெடுங்காலத்துக்கு முன்னாடியே கொன்னுப்புட்டு இருப்பான். 3 ரெட் கிராஸ் டீம் மெம்பர்ஸையும் கொன்னுட்டு மேக்ஸ் எழுந்து ஜமாலை பார்த்தான். கண்களை பதிச்சான். ஜமாலுக்கு உடம்பு முழுசும் பனி. இங்கேயே உயிர் போயிடும்னு பயம். கேமரா சாஷாவுக்கு மாறுது. பால்மிராக்கு கிழக்கே 180 கிலோமீட்டர் மலைப்பகுதி. அரை நாள் ஆச்சு. பாறைகளுக்குள்ள சாஷாவும் அவன் கூட்டாளியும் ஒளிஞ்சு கிடந்தாங்க. எந்த பலனும் இல்ல. சட்னு சாஷாவுடைய கருவில எதிரி வாகனங்கள் ரோட்ல வெளிப்படையா வந்தாங்க. உடனே விஷயம் ஏர்பேஸ்க்கு. என்ஜின் சத்தம். லெப்டினன்ட் கர்னல் ஆர்டர் பண்ணாங்க. 2 Su-25 விமானங்கள் புறப்பட்டுச்சு இலக்கை நோக்கி. சொல்லாமலேயே ராக்கெட் மழை. புகை தெளிஞ்சதுக்கு அப்புறம் இலக்கு சுக்கு 100 ஆச்சுன்னு உறுதியாச்சு. ஷாஷா அவன் கூடவே இருந்தவன் கிட்ட நம்மள பிசாசா மாறுறோம் போலன்னு கூட ஜோக் அடிச்சான். ஆனா கண்வாயில அடிச்சுப்புட்டு இன்னொரு இலக்குக்கு போகணும்னு உடனே சாமான்களை பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. அப்பப்பா அங்க பாருங்க, செர்கெய் கூட்டாளி பாருங்க. பால்மிராக்கு 80 கிலோமீட்டர் தென்மேற்குல இருக்கிற சான் கிராமத்து வெளியில போர் நடத்த இடம் தேர்ந்தெடுத்து ரெடியா இருந்தாங்க. அதே நேரத்துல சான் கிராமத்துல செம் மக்சாது மகன் அவன் கூட்டாளிகளோட கிராமத்தார்கிட்ட ரஷ்யாவுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு எச்சரிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். சாப்பாடு தண்ணீர் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு கட்டளையிட்டான். கிராம தலைவன் 2 பக்கத்திலையும் போர் நடக்கிறதுல நாம இருக்க மாட்டோம்னு சொன்னா செம் அவனுக்கு ஒரு அறை விட்டான். ஒரு பாட்டி இந்த அடக்குமுறையை தாங்க முடியாம கத்தி எடுத்து எதிர்த்தா செம் கூட்டாளி அவளை சுட்டு கொன்னுட்டான். கிராமத்தை அடக்கிய பிறகு செம் 3 கூட்டாளிகளை அங்கே விட்டுட்டு அடுத்த கிராமத்துக்கு போக கையசைச்சான். இந்த பகுதியை பாருங்க. அவன் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பேரை கொன்னது அவனுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா பழிவாங்கல் சீக்கிரமே வந்துருச்சு. சேலம் போனதுக்குள்ள சர்ஜேயோட எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிடெக்ஷன் டிவைஸ்ல அவன் காணப்பட்டுட்டான். சர்ஜே அவசரமா அவன் மேல அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணான். சின்ன மீன் வந்துருச்சுன்னு. அடிப்படையில உட்கார்ந்திருந்த லெப்டினன்ட் கர்னல் அந்த ரிப்போர்ட் கேட்டு இது நல்ல வாய்ப்புடான்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு. உடனே சர்ஜே இருக்கிற இடத்துக்கு 2 Su-25 விமானங்களை அனுப்பிட்டாரு. சாதாரண தடவையை விட 2 மடங்கு ஆயுதங்களோட. தரையில இருந்த சேம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சரியாயிடுச்சு. 2 Su-25 விமானங்களும் அவன் மேல பறந்து போய் பொழிஞ்சாச்சு. குண்டுகள் வெடிகுண்டுகள்னு எல்லாத்தையும். இதுல இன்னும் அதிக ஆயுதங்கள் இருந்ததுனால சேம் அவனோட கூட்டாளிகளோட சேர்த்து உடனே நொறுங்கி போயிட்டாங்க.
அங்கிருந்து ஒரு கிட்ட தூரத்துல சேம் கூட்டாளிகள் சத்தம் கேட்டு கிராமத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்காம அந்த வெடிச்ச இடத்துக்கு ஓடி வந்தாங்க. சேமை கிழிச்சிட்டு தளத்துக்கு திரும்பிய சர்ஜேக்கு லெப்டினன்ட் கர்னல் கிட்ட நிறைய பரிசுகளும் புகழும் கிடைச்சது. சர்ஜே அணிக்கு புகழ் உலகத்திலேயே பரவ ஆரம்பிச்சிச்சு. பூமிக்கு கீழே கேளுங்க, ரெபெல் பேஸ்ல பரபரப்பு, அப்படியா ஒரு குழப்பம். செம்முடைய 3 ஆளுகளும் மூச்சு வாங்கி அடிவயிறுல தண்ணி பருகிற மாதிரி பேஸ்ல ஓடி வந்து செம் இறந்துட்டான்னு மேக்ஸுட் கிட்ட சொல்றாங்க. அடடா, மேக்ஸுட் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. நம்ப முடியல. அருகில இருந்தவங்க கிட்ட இருந்து துப்பாக்கியை பறிச்சு அந்த 3 பேரையும் அடிச்சு துப்பாக்கி சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம்தான் கொஞ்சம் சமாதானமா இருந்து எல்லா லீடர்களையும் கூப்பிட்டு ரஷ்யன் ஸ்பையை உயிரோட பிடிச்சு வர்றவங்களுக்கு $1 மில்லியன் $1 மில்லியன் அறிவிச்சிட்டாரு. அதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷத்துல பறந்துட்டு போயிட்டாங்க. சரி, இப்படி இருக்க சாஷா வீட்டுக்கு போய் அவங்க கைடு வீட்டுக்கு போறாரு. வெவ்வேறு நாட்டுக்காரங்கனாலும் கூட சேர்ந்து நிறைய மிஷன் பண்ணி நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. அந்த கைடோட குடும்பம் ரொம்பவும் விருந்தோம்பல் உள்ளவங்க. சாப்பாட்டிலேயே சாஷாவை தாளிச்சு போட்டாங்க. சாஷா அந்த அன்புல கலங்கி போயிட்டாரு. சாப்பாடு முடிஞ்சதும் கைடு மார்க்கெட்டுக்கு சாஷாவை கூட்டிட்டு போறாரு. ஆனா அவங்க நகர்வுகளை யாரோ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரில இருக்கிற 2 பேர் அந்த புதுசா வந்தவன் ரஷ்ய சோல்ஜர்னு கண்டுபிடிச்சு முகமூடி போட்ட பெண் கிட்ட சிக்னல் கொடுக்கறாங்க. காரில் இருந்து இறங்க போனா காவல்காரங்க உடனே தடுத்தாச்சு. அவங்க கையில டெட்டனேட்டர் இருந்தாலும் உண்மையான ட்ரிக்கர் காரிலேயே இருந்துச்சு. சாஷா வெடிப்பு மையத்திலிருந்து ரொம்ப தூரத்திலே இருந்தாலும் அவருக்கு கடுமையான காயம். ஆனா கைடு குடும்பம் வெடிப்பு மையத்திலேயே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே விதிதான். சில நாள் கழிச்சு சாஷாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சு. அவரு கைடு வீட்டுக்கு போனாரு. ஆனா அங்கே ஒரு முதியவர் மட்டும்தான் இருந்தாரு. வெடிப்பு அவருக்கு எல்லாத்தையும் பறிச்சு போச்சு. அவரு பொண்டாட்டியும் அதிக வருத்தத்தாலேயே இறந்து போயிட்டாங்க. இதை கேட்ட சாஷாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு ஆறுதல் சொல்ல அவருக்கு வார்த்தைகள் இல்ல. வெடிச்சு உயிர் பிழைச்சிட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு எப்பவும் அவருக்குள் அது இருந்துச்சு. அவரு கொதிச்சு போயிட்டாரு. லெப்டினன்ட் கர்னல் அவருக்கு ஓய்வு கொடுக்க விரும்பினாரு. ஆனா சாஷா ஒரு காட்டும் மறுத்தாரு. உடனே மிஷனுக்கு அனுப்ப சொன்னாரு. அவரு மீண்டும் வந்தப்போ முன்னாடி இருந்த உற்சாகமான வீரர் இல்ல. அவரு மிகவும் மெலிஞ்சு போயிருந்தாரு. மூஞ்சியில தாடி வளர ஆரம்பிச்சிருந்தாரு. அவன் வழிகாட்டிய பக்கம் போகாம வேலை சம்பந்தமா பேசுறதை தவிர வேற எதுவும் பேசல. இதயத்துல முன்னாடி இறந்து போன நண்பர்களோட வலி இன்னும் இருக்கு. இந்த முறை இலக்கு ரொம்ப அதிகமா இருந்ததுனால வானூர்தி தாக்குதால எல்லா எதிரிகளையும் அழிக்க முடியல. அதனால அரசாங்க படை இந்த பணிக்கு சேர்ந்து காத்திருந்தாங்க. திடீர் தாக்குதால கலகக்காரங்க தப்பி ஓடினாங்க. பின்னாடி அரசாங்க படை வந்து மீதி எதிரிகளையும் சுற்றி வளைச்சு அழிச்சிட்டாங்க. ஒரு புற சண்டை சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. படை வீட்டுக்கு திரும்பியதும் சாஷா செர்கியை பார்த்து அவன் வழிகாட்டிய மேல ஏன் இவ்வளவு குளிரா பேசுறான்னு புரிஞ்சிச்சுன்னு சொன்னான். சில நாள் கழிச்சு செர்கியும் சாஷாவுக்கும் ஒரே வேலை கிடைச்சது. வேலை இருக்கிற இடத்துக்கு போனதும் பாதுகாப்பா இருக்கணும்னு செர்கி தெற்கு பக்கம், சாஷா கிழக்கு பக்கம் நின்னு எதிரிகளோட அசைவுகளை கவனிச்சிட்டு இருந்தாங்க. காத்திருந்த சிறிது நேரத்திலேயே பிக்கப் வண்டிகள் செர்கி கண்ணுக்கு புலப்பட்டது. கவனமா நகர்ந்துட்டு இருந்தாங்க. செர்கி இலக்கை கண்டுபிடிச்சதும் உடனே தலைமைக்கு தெரிவிச்சிட்டான். அப்புறம் சு 30 ஆர்டர் வந்ததுடா, புஸ்ஸன்னு கிளம்பிட்டோம். டேய், மிஷன் லொகேஷன்ல வந்து இறங்கினோம் பாரு, கீழே 4 பிக்கப் வேன். அவங்க மேல பொழிஞ்சோம்டா போம்புகளை. ஆனா அதிர்ச்சி, இதுவரைக்கும் பார்த்த டீம்லாம் இல்ல. இது ஏத்தே காணாலும் கலவரம் இல்லை. ஒரு நிமிஷம் கூட நின்னா இல்ல. சர்ஜேயோட இடத்துக்கு நேரா ஓடி வந்தாங்க. டே, அவங்க பாதுகாப்பு மூட்டப்பட்டுருச்சுன்னு தெரியுது. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எதிர் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா ஸ்டிங்கர் மிசைல்கள் அந்த ஏரியாவை சூழ்ந்துருச்சு. பேக்கப் வந்து சேர முடியல. சர்ஜேயும் அவர் கைடும் இம்மிடியேட்டாக பொசிஷன் நம்பர் 3க்கு போங்கன்னு ஆர்டர் போச்சு. லெப்டினன்ட் கர்னல் அருகில இருக்கிற கவர்மெண்ட் ட்ரூப் சப்போர்ட் பண்றாங்கன்னு அரேஞ்ச் பண்ணினாரு. ஆனா எனிமிக்கு இன்னும் 20 நிமிஷம் வேணும். அங்க ஒரு இடத்துல மக்சூத் டீம்ல ஒருத்தர்கிட்ட நியூஸ் கிடைச்சது. கண்ணு கிடைச்சிருச்சுன்னு உடனே எழுந்து நின்னுட்டு உயிருடன் பிடிங்கன்னு டீமுக்கு ஆர்டர் கொடுத்தான். அந்த 4 பிக்கப் வேன்கள் ரஷ்யன் கண்ணை ஏமாற்ற மக்சூத் வைச்ச பேட் இருந்துச்சு. அதே சமயம் சாஷாவும் முடியல தாடி வச்ச கைடும் மிஷன் லொகேஷன் ரீச் பண்ணாங்க. போக லேட் ஆயிடுச்சு. சரி பாருங்க, ஒருத்தர் சர்ஜியை பார்த்தாங்கன்னா தொலைவில் இருந்து 2 பேரும் பின்வாங்கிட்டு போறாங்க. அடப்பாவி பின்னாடி கொள்ளைக்கார திரள் ஒரு கும்பல். சாஷாவுக்கு புரிஞ்சிடுச்சு, இப்போ பின்வாங்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு. ஒரு நேரத்துல கிடைச்சிடுவாங்கன்னு.
சரி, தாடி உள்ள கைடு கூட பேசிப் பாருங்க. 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. எதிரிகளை மேல சர்ப்ரைஸ் அட்டாக். சர்ஜிக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ரிலீஃப். சாஷாவை விட சர்ஜிக்கு உயிர் பிழைக்க சான்ஸ் அதிகம். தாடி வைச்ச கைடும் சாஷாவும் நல்ல ஷூட்டர்ஸ். ஆனா கொள்ளைக்காரங்க வெட்டுக்கிளி மாதிரி. எல்லா பக்கத்திலையும் வந்துட்டாங்க. கைடரையும் பிடிக்க வந்தாங்க. சாஷா போராடி சர்ஜியையும் மற்றவங்களையும் காப்பாத்தினாரு பாருங்க. குன்று மேல கடந்து போறப்போ அடேங்கப்பா, அரசாங்க ட்ரூப்ஸ் வந்து சேர்ந்தாங்க. ரஷ்ய டீம் எஸ்கேப் பண்ண சப்போர்ட் பண்ண வந்தாங்க. சர்ஜி போனாதான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சர்ஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முதல்ல அவர் போயிட்டாரு. அந்த நேரத்துல சாஷாவும் தாடியுள்ள ஆளும் அவங்க உடம்புல வலி தாங்க முடியல. எதிரிகள் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அந்த தாடி வச்ச கைடு எதிரிகள் கண்மூடித்தனமா சுட்டு தள்ளிட்டாங்கடா. சாஷாவுக்கு வெடி முடிஞ்சு போச்சு. திரும்பி வர வழி இல்ல. சாஷா கடைசியா லெப்டினன்ட் கர்னலுக்கு இருக்கிற இடத்த சொல்லி ஏர் ஸ்ட்ரைக்க வேண்டி கேட்டாரு. லெப்டினன்ட் கர்னல் அந்த நேரத்துல ரஷ்யன் சோல்டியர் எதிரி கைதியா மாட்டாதது தான் அவருக்கு கடைசி மானம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சாஷா சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நிறைய யோசிச்சுட்டு கடைசியா லெப்டினன்ட் கர்னல் சம்மதிச்சிட்டாரு. ஒரு ஃபைட்டர் ஜெட் மட்டும் பறந்து போறது தெரிஞ்சிச்சு. செர்கே வெடிச்ச இடத்தை பார்த்துட்டு சாஷா திரும்பி வரமாட்டாருன்னு உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டாரு. லெப்டினன்ட் கர்னலோட கமாண்ட் ரூம்ல லெப்டினன்ட் கர்னலும் அமைதியா எழுந்து நின்னுட்டாரு. கண்களில கடுமையான பார்வை. நீண்ட நேரம் அமைதியா இருந்தாரு. மாஸ்கோல ஒரு ஆபீஸ்ல சாஷா குடும்பம் ஜெனரல் கிட்ட சாஷாவை ஒரு கடைசி முறை பார்க்க வேண்டி கேட்டாங்க. ஆனா ஜெனரல் சாமர்த்தியமா மறுத்துட்டாரு. அவர் அந்த சோகத்துல இருக்கிற அம்மாவுக்கிட்ட அவங்க மகன் உடம்பை இன்னும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாத கஷ்டத்துல இருந்தாரு. சரின்னு ஆர்டர் வந்த உடனே சிறப்பு படையினர் அணி உடனே அனுப்பப்பட்டது. முதல்ல ரகசியமா ஊடுருவது ரொம்ப சுலபமா போச்சு. ஆனா அது மேக்ஸ் வச்ச ஒரு பொறின்னு அவங்களுக்கு தெரியல. அருகில இருந்த ஒரு வீடு வெடிச்சது. ஷாக்வேவ்ல 2 சிறப்பு படை வீரர்கள் தூக்கி வீசப்பட்டாங்க. சின்ன கிராமத்துல 2 பக்கமும் சண்டை கொழுந்து விட்டது. சாஷா உடம்பை எடுத்துட்டு வர இந்த மிஷன் ஃபெயில் ஆனது மட்டுமில்லாம 4 சிறப்பு படை வீரர்கள் உயிரிழந்தாங்க. கொள்ளையர்கள் ரஷ்யா இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுத்தா அருகில இருக்கிற கிராமங்களை அழிச்சு கிராமத்து மக்களையும் சேர்த்து புதைப்போம்னு வெளிப்படையா அறிவிச்சாங்க. அவங்க போக்கு ரஷ்ய ராணுவத்தை ரொம்ப கடுப்பாக்கிடுச்சு. ஓய்வுல இருக்கிற வீரர் மேக்சிம் அழைக்கப்பட்டாரு. எதிரி பின்புறத்துல ஊடுருவுற சிறப்பு ஆபரேஷன் இது. எத்தனை பேர் குறைவா போனா அவ்வளவு நல்லது. அதனால அடிப்படை கமாண்டர் மேக்சிம் எவரையும் தேர்வு செய்ய அனுமதித்தார். மேக்சிம் உடனே சர்கியை தேர்ந்தெடுத்தார். சிறிது நேரத்துக்கு முன்பு ரஷ்யாவுக்கு எதிராக பழிவாங்க கொள்ளையர்கள் ஒரு தன்னிச்சையா வெடிக்கக்கூடிய வாகனத்தை அனுப்பி ஒரு சிரியாவில் ரஷ்யன் ராணுவ முகாமோட ஷூட்டிங் ரேஞ்ச். அங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு தற்கொலை வெடிப்பு வண்டி முழு ஆயுதத்துல வந்தது. கனமான ஆயுதங்கள் ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. அப்போதான் சர்ஜை என்ன பண்றாருன்னு பாருங்க. அந்த வெடிப்பு வண்டி செக் பாயிண்ட்ல மோதுறதுக்கு முன்னாடி டூம்னு வெடிச்சு சாம்பலாக்கிட்டாரு. அற்புதம், ஒருத்தரையும் பாதிக்காம. இதனால அவருக்கு பாராட்டுனா மட்டும் இல்ல, கிராக் ஷாட்னு டைட்டில் கூட கிடைச்சிருச்சு அவருக்கு. அப்புறம் மக்சிம் சர்ஜை பாருங்கன்னு சொன்னப்போ சர்ஜை சின்னாச்சு ஆச்சரியப்பட்டாரு. பணிக்கு போறதுக்கு முன்னாடி சர்ஜை என்னமோ சொல்லணும்னு நினைச்சாரு. ஆனா சொல்லாம விட்டுட்டாரு. சரி, இருவரும் ஒரு குப்பை லாரியோட பின்னாடி ஏறி உட்கார்ந்தாங்க. ரெபல்ஸ் ஏரியா அருகே போயிட்டாங்க. குப்பை லாரியிலிருந்து குதிச்சு டார்கெட் நோக்கி ஓடினாங்க. வழியில பல தடவை ரெபல்ஸ் சந்திச்சாங்க. ஆனா போர் அனுபவம் இருக்கிற மக்சிம் சட்டன்னு கிள்ளி போட்டுட்டாரு. ஆனா ஒரு இரவு சம்பவத்துல மக்சிம் ஷூட் பண்ணுன்னு சொன்னாலும் சர்ஜை ஷூட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால ஒரு பெண் அவங்க கணவன் ரெபல்ஸ் கையில கொல்லப்படுறத பார்த்துடுச்சு. கணவன் சாவுல அவங்க மனசு முழுசா முறிஞ்சு போச்சு. கத்தியை எடுத்து கொலைகாரன் மேல வெறிச்சு ஓடினாங்க. அப்போ சின்ன ஒரு கலவரம் நடந்துச்சு. கலவரத்துல எதிரிகள் எல்லாரையும் மேக்சிம் அடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணிமைக்கும் நேரத்துல எதிரிகள் அழிஞ்சு போச்சு. இத பார்த்து 2 கொள்ளைக்காரங்க 2 பிணைகளை பிடிச்சு மேக்சிம் கூட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. மேக்சிம் அமைதியா ஆயுதத்தை தாழ்த்துற மாதிரி நடிச்சிட்டு அவங்க கவனம் மாறியதும் துப்பாக்கியை பின்னி அந்த 2 பேரையும் சுட்டு போட்டுட்டாரு. கடைசி 2 பேரையும் அழிச்சிட்டு சர்கி நிழலா இருந்து வந்தாரு. சர்கியை பார்த்த உடனே மேக்சிம் கடுப்பா சர்கியோட செயலை கண்டிச்சாரு. நண்பரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அப்பதான் சர்கி ஏன் தாமதமா வந்தான்னு சொன்னாரு. கார் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தப்போ வெடிகுண்டே சர்கி இல்ல, லாரி டிரைவர் தான் கை நடுங்கி தவறுதலாய் தூண்டிவிட்டானாம். சர்கி சூப்பர் ஷூட்டர் இல்லைன்னு அர்த்தம். சாஷா அவனை காப்பாத்துறதுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவன் இங்க வரணும்னு விரும்பினான். அதான் இந்த விஷயத்தை மறைச்சு வச்சானாம். இத கேட்டதும் மாக்சிம் சர்கியை திட்டி நிறுத்திட்டு அவனுக்கு விளக்கினாரு. சரியா கேளுங்க,
அவருக்கு செர்ஜியோட துல்லியமான துப்பாக்கி சுடுற திறமையெல்லாம் தேவையில்லை. அவருக்கு வேண்டியது செர்ஜியோட அசைக்க முடியாத மன உறுதி, எந்த சூழ்நிலையிலையும் தளராம இருக்கிற தைரியம். கார் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தப்போ ஒருத்தன் மட்டும் நிம்மதியா நின்னு எதிரிய பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா செர்ஜி தன்னம்பிக்கையோட வளர்ந்துட்டான். சீக்கிரமே ஒரு பழம்பெரும் போர் வீரன மாதிரி ஆயிட்டான். அடுத்த நாள் காலையிலேயே 2 பேரும் ஒரு ஊர்ல தங்களோட தொடர்புக்கு காத்திருந்தாங்க. சும்மா ஒரு தாடி வச்ச ஆளு ஏகே துப்பாக்கியோட மெதுவா வந்துகிட்டு இருந்தான். ஜெட் கூட்டத்தை லஞ்சம் கொடுக்க ரஷ்யாக்காரங்க பல பணம் கொடுத்திருந்தாங்க. மெக்சிம் மற்றும் அவங்க நோக்கம் தெரிஞ்சாலும் சாஷா உடம்பை எடுத்துட்டு வர்றது சிரமம். எங்க மறைச்சிருக்காங்கன்னே தெரியல. வேற வழி இல்லாம ஒரு முதியவர்கிட்ட விசாரிக்க போனாங்க. அது சாஷா நண்பனோட அப்பா ஹசன். ஹசன் சொன்னதபடி அந்த போர்ல கடைசியா வந்தது மக்சூட் அண்ணன் ராஃபி. சாஷா உடம்பும் அவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா ராஃபி இருக்கிற சிறைச்சாலை ரொம்ப காப்பாத்த எளிது, தாக்க கஷ்டம். எல்லாருமே சரி என்ன பண்றதுன்னு கொஞ்சம் குழம்பி போயிட்டாங்க. அப்புறம் மேக்சிம், ஜெட் 2 பேரும் ஒரு பெரிய போர் திட்டம் போட்டாங்க. அடேங்கப்பா, ஜெட் காவல்பதி அருகே காரை நிறுத்திட்டு ரஷ்யா கண்ணை பிடிச்சிட்டண்டான்னு அங்க இருக்கவங்கள புல்லரிச்சு பேசிட்டாரு. அதுக்குள்ள சில பேர் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தப்ப தொலைவிலிருந்து மேக்சிம் முதல்ல சுட்டு போட்டாரு. ஐயையோ! இத பார்த்த ஜெட் நடிப்பை நிறுத்திட்டு அடுத்தவன் மேல கத்தியால வெட்டினாரு. அடேங்கப்பா! சுத்தி இருந்த காவல்காரங்க எல்லாம் அவங்க மேல பாய்ஞ்சாங்க. ஜெட் ஒருவனை ஒரு கையால கிணறுல இருந்து இழுத்துட்டு அடிச்சு வெட்டினாரு. அப்படியே மேக்சிம் தொலைவில இருந்து ஒவ்வொருத்தரா கீழே இருக்கிற சோல்ஜர்ஸை கிள்ளி விட்டாரு. காவல்காரனை வெட்ட முடிச்சதும் மேக்சிம் எட்டி பார்த்தா. சர்ஜை கையில ஒருத்தன் மட்டும் உயிருடன் இருந்தான். அவனை நல்லா சேர்ந்து வேலை பண்ண சொல்லி சொன்னாங்க. அவனுக்கு அவன் எதிர்ப்பு பலன் இல்லாமன்னு புரிஞ்சு போச்சு. சரின்னு ஜெட் சொல்றத கேட்டு திட்டத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிச்சான். அதே சமயம் ராஃபிக்கு என்ன டென்ஷன்னு ஒன்னும் தெரியாம பிடிச்சிருக்க பெண்ணை எதிர்த்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போதான் கதவு திறந்து ஒரு அடியாள் வந்து கீழே இருக்கிறவங்கன்னு சொன்னாரு. ரஷ்யன் கண்ணை பிடிச்சிட்டாங்க. அடேங்கப்பா! ராஃபி அழற பொண்ணை பொருட்படுத்தாம கீழே கடற்கரைக்கு அவன் கூட்டாளிகளோட போயிட்டான். அடுத்தடுத்து மக்சிம் மற்றும் அவங்க டீம் ராஃபியோட ஃப்ளாக் வண்டியில அவன் பகுதியில அட்டகாசமா நுழைஞ்சாங்க. காவலாளிங்க எல்லாம் எதிர்வினை பண்றதுக்குள்ளேயே டபுள் ஆக்ஷன்ல சுட்டு கொண்டுட்டாங்க. காரில இறங்கிய உடனே அவங்க விரட்டினாங்க. ஜெட் முன்னால அட்டாக் பண்ற துணிச்சல்ல வண்டியை ஓட்டினான். மக்சிம் செர்கி பின்னால வளைஞ்சு அடிச்சாங்க. ஜெட் பிக்கப் லாரியில பொறுக்கி போய் சிறைச்சாலை மேல கண்மூடித்தனமா தப்பாண்டி விட்டான். ஆனா எதிரிகள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அவன் வண்டிக்கு பின்னாடி சிக்கி போயிட்டான். ஆனா அதிர்ஷ்டவசமா மக்சிம், செர்கி இரு பக்கத்திலிருந்தும் வந்து அடிச்சாங்க. ஆனா மக்சிம் சும்மா நின்னு செர்கியை விட்டுட்டு எதிரி படையில நுழைஞ்சு ராஃபிய உயிரோட பிடிக்க துடிச்சான். வெளியில துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே வெளியே போக போன ராஃபி உள்ள ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல மக்சிம் உள்ள நுழைஞ்சிட்டான். அடப்பாவி! ராஃபி ஓட போறான்னு ஒரு சின்ன பாதையில அவன் தடம் புலப்பட்டது. சூழ்நிலை கெட்டதுன்னு புரிஞ்சிச்சு. ராஃபி பிணையை பிடிச்சிட்டான். மேக்சிம் மோம் ஆயுதத்தை கீழே போடுன்னு மிரட்டினான். மேக்ஸ் காதுல வந்து சேர்ந்துடுச்சு. அதை கேட்ட மக்சூட் உடனே கையசைச்சு ராஃபியை காப்பாத்த ஆட்களையும் குதிரைகளையும் கூட்டி தயாராச்சு. மேக்சிம் பக்கம் ராஃபி கிட்ட மேக்ஸோட அட்ரஸ தெரிஞ்சிச்சு. சாஷா உடம்பை எடுத்துட்டு வர சாரி அந்த பக்கம் போகச் சொன்னான். வேறவங்க முதல்ல பேஸ் திரும்பிட்டாங்க. அவசரத்துல அதிகமா எதுவும் பார்க்க முடியல. ஆனா மேக்சிம் இம் கேனியன்ல இருந்து வெளியே வந்த உடனே கலகக்காரங்க தாக்குனாங்க. ராக்கெட் முன்னால இருந்த வண்டி தலைகீழா மாறிடுச்சு. பேச போற ரோடு முழுசா தடுத்து விட்டாங்க. இப்போ அவங்க நிலைமையில நின்னு உதவிக்கு ஆள் வர காத்திருக்கணும். கொஞ்ச நேரத்துல மேக்சூட் அவன் கூட்டாளிகளோட வந்தான். ஆனா காரிலிருந்து இறங்கிய உடனே என்ன நடக்குதுன்னு கேட்கல. அந்த குழு தலைவன் கிட்ட கேள்வி கேட்டான். அவன் அருமையான அண்ணன் அந்த வண்டியில இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் ராக்கெட் லான்சர் ஏந்தி சுட்டு போட்டான். விளக்கம் கேட்காம மேக்சூட் கையை உயர்த்தி ஒரு ஷாட் விட்டான். அந்த குழு தலைவன் சாவடைஞ்சான். இந்த தடவை மேக்சூட் அவ்வளவு பேரை கூட்டிட்டு வரல. ஆனா எல்லாரும் சிறப்பு படையினர். ராஃபி இருக்கிற இடத்தை உறுதி பண்ணிட்டு நேரடியா ராக்கெட் லான்சர் வச்சு மேக்சிம் மேல சுட்டு போட்டாங்க. வெடிச்சு மேக்சிம் கடுமையா காயமடைஞ்சான்.
இப்போ உன் கையில தான் இருக்குன்னு செர்கேய் கிட்ட சொல்லிட்டு உயிர் விட்டான். செர்கேயோட அடுத்தடுத்து நடக்கிற துரதிர்ஷ்டங்களை பார்த்துட்டு ராஃபி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே சமயம் ரஷ்ய ராணுவ தளத்துல லெப்டினன்ட் கர்னல் சேட்டிலைட் மேப்ல போர் நடக்கிறத பார்த்தான். ஆனா கேனியன் பகுதி சிரமமா இருந்ததால ஹெலிகாப்டர்ல பெரிய அளவுல உதவி பண்ண முடியல. கடைசியில ஒருத்தரை மட்டும் அனுப்ப முடிஞ்சது. அடேங்கப்பா, கொடுமையான சூழல். செர்கிக்குன்னா என்ன? முழங்கால்ல குண்டு. அது மட்டுமா? அந்த பொம்பளை எதிர்ப்பு காட்டினா டபுள் கில். ராஃபியோட முயற்சி பண்ணான், ஒரு பொம்பளை கண்டுபிடிச்சு டா. கிட்டத்தட்ட சாவு. சூழ்நிலை ஒவ்வொரு நிமிஷமும் கெட்டது. கருப்பு ட்ரெஸ் போட்டவங்களை வச்சு புரட்டி போட்ட செர்கி சடலங்களை லாரியில ஏத்தி டிரைவ். அப்போ மக்சூத் பின்னால வண்டி வர்றது கொஞ்சம் கண்டான். நண்பரா எதிரியா தெரியல. சட்னு முன்னாடி ஒரு வண்டி. செர்கிய கண்டான், வேகமா போற வண்டி. அடேங்கப்பா, செல்ஃப் டெட்டோனேட்டிங் வேகன். அருகில இருக்கிற வண்டியை நிறுத்த முயற்சி பண்றதுக்குள்ள பின்னால வண்டி வேகமா வந்து மக்சூத் மேல வச்சு கொட்டிச்சு. அடுத்த நிமிஷம் மக்சூத் மட்டும் தனியா இருந்தான். அவன்தான் ஜெட், முன்னாடியே போன ஜெட். சீக்கிரம் ரஷ்ய ஹெலிகாப்டர் வந்தது கொஞ்சம் லேட் ஆச்சு. சாவுல இருந்து உயிர்த்து எழுந்த சாஷா தன் நாட்டுக்கு திரும்பினான்.